ஆன்மீகமும் ஆன்மீக துணை பொருட்களும். பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னோடனே கோயில் போகிறது, சாமியார் இருக்கு, இதெல்லாம் ஆன்மீகம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, பைபிள் எடுத்துன்னு போகிறது, சர்ச்சுக்கு போகிறதுலாம் ஆன்மீகம் இல்லை. எவனா ஒரு சாமியார் உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட போய் யோகன்ற பேர் எதனா கற்றுக்கணும், அவர் அப்படியே மெடிடேஷனு, அது தியானம், இதுதான் ஆன்மீகம். இப்போ வேல் குத்திக்கிறது, நெருமெதிக்கிறது, இல்லை துவா ஓதுறது, இல்லை சர்ச்சைக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, இதுக்கெல்லாம் ஆன்மீகமே இல்லை. இப்போ ஆன்மீகம்னா இன்னொரு ஃபார்மேட் இருக்குதுன்னு போயிட்டாங்க. யாருன்னா ஒரு சாமியார் பேசணும்னா அவர் கேட்கணும்னு நீங்களாம் அப்படியே முழுக்காங்கணும், அவர் தான் பயங்கர அறிவாளி. இதுதான் இப்போ ஆன்மீகம் மாறிடுது. ஆன்மீகத்துக்கு அர்த்தம் மாறுது, அப்படி மாத்திக்கிறாங்க. அதெல்லாம் பக்தி மார்க்கம், அது ஆன்மீகம் இல்லை. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்னா அது இது இதில் வர இது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அது குழந்தை நிலை, இது வளர்ந்த நிலை. அவர் இப்போதான் ஆன்மீகத்துக்கு என்ட்ரி ஆகிருக்காரு, அதனால ஒரு பக்தி மார்க்கத்துக்கு இருக்கிறாரு. அதை கடந்த பிறகுதான் ஞான மார்க்கத்துக்கு வருவார். நான் என்னடா கேட்டீங்கன்னா, கேட்டகிரி வயசு நான் அறிவாளி, நீ எல்லாம் வந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆன்மீக கிளாஸுக்கு போய் வந்தவங்க நம்ம தெரியாதுன்னு சொல்லிங்கள, இன்னுமா பக்தி மார்க்கத்துல இருக்கீங்க சொல்லிப்பாரு பெருமையா. இன்னுமா கோயிலுக்கு போயிடணும், இன்னும் அதை பண்ணிக்கணும், கல்லை கும்பிட்டுன்னு அதை பண்ணிக்கணும், இல்லை இன்னும் சர்ச்சைக்கு போயிடணும், பாதியார் ஏதோ பேசுறது கேட்டுன்னு வாங்க. யார் சிவயோகின்னு வச்சுக்கோ, யார் சத்குரு பேசுறது, சிவயோகி பேசுறது கேட்குவாங்க. இதான் ஆன்மீகம், அதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. அப்படி இல்லை. ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னை மீறிய ஒரு சக்தியை, தனக்கு மேலோங்கிய எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிற, எல்லாவற்றையும் தனக்கு கீழே வச்சுக்கிற ஒரு சக்தியை நம்புவதும், அதை பணிவதும், அதுக்கு நன்றி உணர்வு செலுத்துவதும் ஆன்மீகம். ஃபார்மேட் மாறி இருக்கும். ஆன்மீகம்னா மதம் இல்லை, ஆனா இது இருக்குது. எது இருக்குது? நமக்கு மேல, எல்லாருக்கும் மேல ஒரு அபரிதமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நான் வணங்கணும், அதுக்கு பணியணும், அதுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்றது தான் ஆன்மீகம். நன்றி செலுத்துற விதத்துல, நம்புற விதத்துல, பணிகிற விதத்துல மாறுபாடு இருக்கும்போது மதங்கள் மாறுது. அவ்வளவுதான். ஆன்மீகம் ஒண்ணுதான். மதங்கள் எங்க மாறுச்சு? நம்புற விதத்துல. இருட்டாகுது, கருப்பாகுது, மேலே அப்படியே இறங்கினாரு, அவர் ராமரு, அவர் முருகரு, அவர் அல்லா, அவர் ஜீசஸ், இப்படி இதெல்லாம் நம்புறதுனால ஏற்பட்ட குழப்பங்களே இருக்காது. தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, இல்லவே இல்லைன்றான் அவன் கூட்டம். இப்படி பேசின உடனே இந்த 10 பேரும் முட்டாளுங்கடா, நான் தான் அறிவாளி அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நீ எப்ப இருக்கிற தெரியாது, அது அவசியம் இல்லை. நீ எப்ப இருக்கிற அவன்கிட்ட கேட்க கூடாது. நீ யாருடா? நான் மனுஷன். எப்படா வந்தேன்? அம்மா அப்பா சேர்ந்தாங்களா? அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. சரி, இப்படியே கூட எங்கடா போகும்? ஒருத்தன் இருட்டுன்னுவான், ஒருத்தன் அப்படியே பொறுப்பா ஒரு பெருசா ஒரு அப்படியே பெரிய போக இருக்குது. பிக் பேங் தியரி, அது இது ஒரு தியரி, அது ஒரு தியரி ஒரு சொல்லி அவங்க டமால்னு வச்சிருச்சு. டமால்னு வச்ச உடனே எல்லாம் உண்டாயிடுச்சு. டமால் எதுனா வச்சது? அது டமால்னு வச்சதுங்க. நீ பாத்தியா? இல்ல, அப்படித்தான் வந்துருக்க முடியும். கருப்பா ஒரு ஓட்டது, அது எல்லாத்தையும் மறுபடியும் முழுகிட்டுக்கும். அது கருப்பு ஓடு, பிளாக் ஓடு. ஆளாளுக்கு பஜனை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது என்ன பஜனைனா ஓல் பஜனை இருக்கு. ஏன்னா ஓல் இல்லை, அதனால அது பேருனா ஓல் பஜனை. ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு புரியல, எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு மேல என்னன்னு என் அறிவு வேலை செய்யலன்னு சொல்றது இல்லை. ஏன்னா இப்ப ஆன்மீகம் ஆயிடுச்சு இல்ல. ஒருத்தர் தான் செய்யறான், அப்படியே நம்பிக்கிறான், அவன் இஷ்டமா என்ன பண்ணிக்கிறான், ஒரு வழி ஒரு குறிப்பிட்ட ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறான். இப்போ துணைக்கருவிகள்லாம் வருது. எப்போ நம்புறவனுக்கு துணைக்கருவிகள் அவசியம். என்னடா எதை வச்சு நான் நம்புறது, எந்த அடிப்படையில நான் நம்புறது? இப்போ பாத்தியா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியாகவும், என்னாகவும், உபாகமும், ரூத்து, சாமுவேல் இப்படிலாம் புக்குங்க எழுதி வச்சிருக்காங்க. சொல்ற ஆதியிலே பூமியானது ஒழுங்குமையும் இருட்டாகுது சொல்ற பாருங்க. விருக்கத்துல அப்படியே சொல்லிச்சு. வேதங்கள்லாம் சொல்லுது பாரியா, வேதங்கள்லாம் சொல்லுது பாரு. ஆன்மீகத்துக்கு முதல் துணை கருவி எதிரான மொழி, வளர்ச்சியடைந்த மொழி அல்லது பதப்படுத்தப்பட்ட ஒரு மொழி, பக்குவப்படுத்தப்பட்ட வார்த்தை ஜாலங்கள் தான் நம்பிக்கைக்கு முதல்ல துணை நிற்கிற கருவிகள். அதில் மந்திரங்க, வேதங்க, பைபிள்ல இருந்து, குரான்ல இருந்து. பைபிள் குரான் 2 பேருக்கும் பைபிள் பழைய ஏற்பாடு ஒன்று தான். அந்த ஆதியில் என்ன இருக்கும்போது அது விட்டுருக்க பாதியில் ஒரு கதை இருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் அப்படின்னா அது பைபிள். இந்த பக்கம் கிறிஸ்துவங்களுக்கு
ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றான்னா அது அவனுக்கு. யாருக்கு? முக்காலுக்கு. அரைக்கு இது யாரு? ஆபிரகாம் ஈசாக்கு பெற்ற அரை கிறிஸ்துவுக்கு. முக்கால் ஆயிட்டீங்க. ஆனா 2 பேருமே மூசு இல்லை. அதான் இப்ப பெரிய பிரச்சனை. ஒருத்தர் இந்த பக்கம் பஜனை பண்றாரு ஓட்டகத்துட்டு, ஒருத்தர் நூல்கள்லாம் வச்சுன்னு நம்ம சொல்றாரு இப்படி வச்சுக்கோ. ஆன்மீகம் தப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஒருத்தர் ஒரு புதுசா வந்து ஆன்மீகமே தப்பு. என்ன செஞ்சாங்கன்னா நம்புறவங்கலாம் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, நம்பிக்கை அடிப்படையில் குளிர்காட்சி உடனே ஜனங்களாம் நம்ப ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் சுகம் காட்டுறாங்க. வேலை செய்யாமையே, உழைக்காமையே, இந்த பைபிள் மட்டுமே படிச்சுட்டு, இந்த குரான் மட்டுமே படிச்சுட்டு, இந்த வேற இதிகாசங்களை மட்டுமே சொல்லிட்டு பேசுறது, அதை பற்றி சொல்றது, கடவுள் பற்றி பேசினாரு காசு கொடுத்து எதை சொன்னாலும் பைபிள் பண்ணுறான். கடவுள் சொன்னா பைபிள் யாருக்கிட்டையும் காலில் போய் ஓடுறது இல்லை. கருப்பா இருந்தா கூட சாமியார்னா காலில் விடுவோம். அம்மா காலில் ஊறானோ இல்லையோ, அப்பா காலில் ஊறானோ இல்லையோ, ஆனா மத போதகர்கிட்ட, சாமியார்கிட்ட, ஆன்மீகவாதிகள் போடுறதுலாம் காலில் போகும். லைன் கட்டி விடுவான். பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய லைன் நின்று இவனும் போய் விடுவான். அவர் வானன் தான் சொல்றாரான், ஆனா நான் போய் நிற்கிறேன். ஏன்னா இவ்வளவு பேர் விடுறாங்க விசேஷம் பண்றது. யாரா வானன்னு சொல்லி புனிதமான வந்தா அவன் காலை விழுந்தே இல்லை. அப்படி மரம் மாதிரி வந்து மரம் மாதிரி வந்து மரம் மாதிரியே அது போயிடுவான். ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. 2 பக்கம் தப்பு நடக்கும். ஒண்ணு ஃப்ரீடம் கொடுத்தா மரம் ஆயிடுவான், இல்லைன்னா அப்படியே போய் யாராவது சரி இவனும் ரோபோ ஆயிடுவான். 2 தான் ஆக முடியும். எப்பனா எரியில உணர்வு அன்னைக்கு போய் காலில் விழானே தோணும். இவ்வளவு விசேஷமா இருக்கிறானே யாரும் கூட செய்ய வேண்டாம். வெக்கம் யாரும் இல்லையே. ஒண்ணு அப்படி இல்லைன்னா இப்படி 2 இது கூட்டம். அது அந்த வந்து பக்கம் இருக்கும். இப்ப இந்த ஆன்மீகம்ன்றது எங்க சிதை வருது அப்படின்னாக்கா, அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட்னா அது மேலான ஒண்ணு இருக்குதுன்றது உண்மைதான். ஆனா அதை நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமையும் அறிவும் நமக்கு இல்லைன்னு நம்புறாங்க. என்ன செய்யறாங்க? அதை ஃபர்ஸ்ட் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் அறிவும் நமக்கு இல்லை அப்படின்னு நம்புறாங்க. நம்ப வைக்கப்பட்டிருக்குது. அந்த வேதங்கள்ல என்ன செஞ்சிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டகரி வைஸ் பிரிச்சு எங்க மதத்துக்கு நீங்க போனாலும், எந்த மதத்துக்கு நீங்க போனாலும், எந்த மதம் இது குறிப்பிட்ட ஒரு மதம் நான் சொல்ல வரல, எந்த மதத்துக்கு போனாலும் கேட்டகரி வைஸ் இருக்கும். நீங்க நினைச்சக்கூடாது இந்து மதத்துல தான் பிராமண சூத்திர சத்திரியனாக அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. எந்த மதத்துக்கு போனாலும் கேட்டகரி வைஸ். ஆச்சாரியன் ஒரு மதத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அவருக்கு மத போதகராக இருப்பாரு, பிரிஸ்டா இருப்பாரு, அவருக்கு ஒரு பேர் மாங்கா இருக்கும், எதனா ஒண்ணு இருக்கும், ஒரு பேர் இருக்கும். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த கோயில அந்த நிர்வாகத்தை அந்த தலைமை எடுத்தவர், அந்த வேதத்தை அந்த மொழி தெரிஞ்சவர். எந்த மொழி எதுல எழுதி வச்சிருக்கானோ புக்கு அந்த மொழி தெரிஞ்சு வச்சுக்குது. உங்களுக்கு அந்த மொழியே தெரியாது. கல்யாணம் பண்ணிப்போம் பாத்தீங்கன்னா வந்து தாலி இருக்கும் வேற வழி தாலி கட்டு உள்ளட்டு போத்தே போட்டாங்க இல்ல அப்படி சைட்ல எல்லாரையும் பார்த்துருப்போம். யார் வந்துடுறாங்க, அண்ணன் வந்துடுறாங்க, தம்பி வந்துடுறாங்க, ஃப்ரெண்டு வந்துடுறாங்க, மாமா வந்துடுறாங்க, மச்சம் வந்துடுறாங்க, எவ்வளவு கலெக்ஷன் ஆகும், டியூட்டி கூட செலவாயிடுச்சு, கடை கூட கொடுத்துருப்பே, சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க, வீடுக்காரனுக்கு காசு இப்படி அவர் பண்ண அவர் ஏதோ ஒண்ணு சொல்லணும் பாரு. நம்ம பண்ண நம்ம ஏதோ ஒண்ணு அப்படி ஃபர்ஸ்ட் பொங்கல் உட்காந்துக்கிறான், மஞ்சள் ஆகிறேன், கலராகிறேன், தொட்டு பார்க்கலாமா, தீப்பி பார்க்கலாமா, மஸ்லி பார்க்கலாமா, இது சாக வச்சுக்கணும், கொஞ்சம் நெருங்கி பார்க்கலாமா, எப்படி எப்படியோ பழக்கணங்களை நாம அவரு என்ன பண்றாரு, அவரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு. ஏன் நமக்கு யாருக்குமே தெரியாது. அங்க வந்து யாருன்னா தெரியும், என்ன சொல்றாரு அவருக்கே தெரியாது. இதுல ஒரு பெரிய கூத்து அவருக்கே தெரியாது. அவரு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நான் வந்து 10வது படிக்கும்போது எஸ்ஏ எழுதுற மாதிரி தான் இது. காங்கிரஸ் ஸ்கூல்ல படிச்ச எப்படிங்க படிப்பான் இங்கிலீஷ். டீச்சர் டீ கொஸ்டின் கூட வந்து இன்னைக்கு அதான் செஞ்சுக்கிறாங்க. நம்ம காங்கிரஸ் ஸ்கூல் வந்துட்டோம், கவர்மெண்ட்லாம் அப்படியே பெருசா வச்சு கல்வி எல்லாம் செய்யணும், நாங்கள் ஊக்கத்துக்குள்ள ஒன்றும் போய் சொல்லுங்கிறாங்க. அப்படிதான் இது பிரைவேட் ஸ்கூல் வந்திருக்கோம். சும்மா அதுதான் கவர்மெண்ட் டீச்சரே என்ன பண்றாங்கன்னா கான்வென்ட் வேற ஸ்கூல்ல தான் சேர்த்து வச்சிரு. அவளே பாத்தீங்கன்னா அந்த டீச்சரோட இந்த டீச்சர் சம்பளம் அதிகம். டீச்சர் போனோம்னாக்கா மாப்பிள்ளை பார்த்தாக்கா கவர்மெண்ட் டீச்சரா. ஆனா புள்ள படிக்கிறது எந்த டீச்சர் போனா கார்பரேஷன் ஸ்கூல்ல எல்லாம் போக மாட்டாரு, கார்பரேட்டிவ் ஸ்கூல் தான் போவாரு. பையன் சேர்க்கறதுக்கு டீச்சர் எந்த மாதிரி போகணும், இது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் போகணும். தனக்கு பொண்டாட்டி வர டீச்சர் எந்த டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் டீச்சர் ஆகும். டீச்சர்லேயே 2 வித்தியாசம் இருக்குது. பொண்டாட்டி வர டீச்சர் வேற, பிள்ளைக்கு வர டீச்சர் வேற. இது மாதிரிலாம் இப்போ இந்த ஆன்மீகம் கூட அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, இப்போ தலைப்படுதல் ஒரு மனிதன் என்ன செய்யறாங்க, அந்த கடவுளோட அப்படியே நான் தான் நிறைய நபிகள் வந்துக்கிறாங்களாமா. பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி முகமது கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு, 40,000 பேருக்கு மேல இறை தூதர்கள் வந்துக்கிறாங்களோ, பூமியில இறக்கப்பட்டுக்கிறாங்க. கடவுள் மேல வச்சு மேல கிரேன் வச்சு இறந்தாரு. இவங்கெல்லாம் யாருப்பா, யார் அதுல ஈசா நபி, மூசா நபி இவங்கெல்லாம் வராங்களாமா. யோசனாதான் அதுல ஒருத்தரம் நபி கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு, நான் தான் கட்சா வந்துக்கிறேன், என்ன தான் கட்சியா இருக்கேன். கடவுள் மேல இருந்து இவர் இறந்தார் யார, நபியே.
கடைசியா ஃபர்ஸ்ட் இருக்குது யாரு? நம்பிக்கை கடந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கான சாத்தியமற்ற ஒரு தன்மையை தான் அந்த புத்தகங்கள் எல்லாம், எல்லா வேதங்களும், எல்லா இதிகாசங்களும், எல்லா புராணங்களும் தான் நான் சொல்றேன். குறிப்பிட்டது இதெல்லாம் சொல்ல. இதுல மிஸ்ட் அப்படின்னா ஒண்ணு மறைச்சி வச்சிருப்போம். ஒவ்வொரு வேதங்களுக்குள்ளும் ஒரு ஒன்னும் மறைஞ்சிருக்கும். அதை புரிஞ்சுக்கிறானா இல்ல புரியாம நடிக்கிறானான்னு தெரியல. ரெண்டு விதம் இருக்குது. சொன்னவன் ரெண்டு விதத்துல சொல்லிருக்கான். ஒன்னும் மறைச்சு சொல்லியிருக்கான், இன்னொன்னு புரியக்கூடாதுன்னே சொல்லி வச்சு. ரெண்டு விதத்துல கையாளறவன் புரியணும்னு சொல்லலாம், புரியாம அவனும் கூட ஏமாத்துறதுக்காகவும் அவனே ஏமாந்து போயிட்டு இருக்கான். அவனு கூட என்ன பண்ணிருக்கலாம், இது நல்லவன் கெட்டவன் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏமாந்தவன்றதுல மாற்று கருத்து இல்லை. நல்லவன் கெட்டவன் இல்லை, ஆனா என்ன அவன் ஏமாற்றப்பட்டவன். ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாற்ற முற்படுகிறார்கள். நானே ஏமாந்துக்கிறேன். குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடியவாறு தெளிவா சொல்லிட்டாரு. அவன் நல்லவன் கெட்டவன் சொல்லுவார்ல, கண்ணு தெரியாதுன்ற. ஏன் கண்ணளவு அவன் உண்மையை புரிஞ்சுக்கல. அவனுக்கு ஒரு வேதம் நூல் தேவைப்படுது. உனக்கு நீயும் புரிஞ்சுக்கல. உனக்கு என்ன பண்ணுது? வேதம் நூல்லாம் தேவைப்படுது. ரெண்டு பேரும் வச்சுன்னு வா வா ஒரு புக் எடுத்துப்பாரு, நீயும் புக் எடுத்துட்டு போனோம். இந்த அதிகாரம் இந்த வசனம் வேறு, நீங்களும் அதை படிச்சீங்கன்னா ஆமா அவர் வேதங்கள்ல பயங்கர தேர்ச்சி பெற்றுவாரு. இந்த பக்கம் குடிமை போட்டு ஒருத்தர் அவன் கட்டி போட்டு துட்டு வாங்கி போறாரா, அந்த பக்கம் பைப்பில் வச்சு ஒருத்தர் மேட்ச் பண்ணிப்பாரு. இன்னொரு பக்கம் பண்ணிட்டாக்கா துவா ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாரு, சுறாலாம் எடுத்து படிப்பாரு. அல்லாஹ் இப்படி சொன்னாரு, இவங்க மேல இறங்கினாரு. அப்படியே இறங்கி இவங்க சொல்லிட்டாரு, பொம்பளை வீட்டுல வச்சுக்கோ, மூடியை போட்டு மூடிட்டு அவளை வெளியே அனுப்பாத, நீ 8 கல்யாணம் பண்ணிக்கோ, நீ தாராளமா வாழு, ஆம்பளைக்கு தான் இந்த சுதந்திரம், பொம்பளைக்கு ஒன்றும் கிடையாது, அவளை அந்த மசூதியில சேர்க்காத, நீ மட்டும் எனக்கு கும்பிட்டு, நீ கும்பிட்டு போனவே போதும், யாரா பிடிச்சா நீ தலாக் பண்ணி. இவருக்கு ஆளாம் சொல்லிட்டு போயிடறாங்க. கடவுள் எப்படி இது? ஒரு கடவுள் ஒருவருக்கு ஒரு மாதிரியா சொல்லுவாரு, எல்லாருக்கும் ஒன்று தானே சொல்லிடணும். ஏன் ஆளாருக்கு ஒன்று சொன்னாரு? கடவுள் தப்பா ஆன்மீகம் தப்பா? நான் கடவுள் தப்பு இல்லை, ஆன்மீகம்ன்ற பேர்ல நம்பிக்கை அடிப்படையில செய்யப்பட்ட நூல்கள் வேதங்கள் அத்தனையும் நான் தப்பா. இப்போ வராங்க குப்பை சுப்பை பின்னியாக வராங்க. இவர் அப்படி சொல்லிடுறாரு, இவர் இப்படி சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவாங்க தானே, எல்லாரும் மனிதமா இருப்பான். எவனா ஒருத்தர் 2 பேர் யோசிப்பான்ல, எப்படி இது உண்மையா பொய்யா, கடவுள் இருக்குதா இல்லையா, நம்ம மேல ஒரு சக்தி இருக்குதா இல்லையா, இல்லன்னு கடவுள்னு சொல்ல, இருக்குதுன்னு அப்படியே நம்பவும் இல்லை. ஆராய்ச்சி பண்றவங்களும் என்ன பண்றாங்க, வர்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, ஒரு பக்கம் அவங்களும் ஆன்மீகத்துல வேலை செய்யறாங்க. அக்செப்டன்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்பிக்கையில குளிர்காயலாம், நம்பிக்கையற்ற தன்மையில குளிர்காய முடியாது. என்ன வேணா போய் சொல்லிட்டு கடவுள் சொல்றாங்கன்னு சொல்லிடலாம். இங்க அப்படி சொல்ல முடியுமா? சயின்டிஸ்ட் என்னங்க பண்ண முடியும்? சும்மா எதனா பண்ணிட்டு நான் இப்படி வந்துச்சு சொல்ல முடியுமா? கட்டாயம் அவர் சொல்லணும், நான் இந்த லேப்ல இதை ஊத்துனேன், இது இவ்வளவு ஊத்துனேன், இத்தனை எம்எல் இதை ஊத்தி, இத்தனை எம்எல் இதை ஊத்துன உடனே என் பிள்ளைங்க இன்னைக்கு ஊசி போட்டாங்க, சிஎம்மோ இன்னொரு ஊசியம் ஒண்ணு இவ்வளவு எம்எல் இது இந்த எம்எல் மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அந்த புள்ள மாத்தி போட்டுச்சு, இதை மாத்தி இருந்துச்சு, அவன் பார்த்து கலர் மாறிச்சு, ஒன்று புரிஞ்சிச்சு, தப்பா இது எனக்கு திரும்ப புக்கை பார்த்து அப்படியே போட்டு அடிச்சு எல்லா தண்ணியை எடுத்துட்டு திரும்ப இந்த மருந்து 5 ml எடுத்துன்னு அந்த மருந்து 10 ml எடுத்துன்னு மிக்ஸ் பண்ணி ஊசி போட்டுச்சு. ஏன் ரேஷியோ மாற்றினா கூட கலர் மாறிடுது. ஒரு பெயிண்ட்டுக்கு இல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் என்னன்னா ஆகுது, லேப்ல எல்லாத்தையும் என்ன பண்ணா ஆனோட இது கேத்தோடு இங்க இருந்து நெகட்டிவ் கரண்ட் அடிச்சோம்னாக்கா இது வழியா இப்படி வருது, இதுக்கு நடுவில் கண்ட்ரோல் பீரியட் ஒன்று போடலாம், வால்வு கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்னொன்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சே போறாங்க. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகுது, இது இதனால நடக்குதுன்னு ஒண்ணு புரிய வைக்கிறான், அடுத்தவங்க அதை படிக்கிறான். ஆன்மீகம் அந்த மத வேத நூல்கள் எல்லாம் அந்த மாதிரி ஆனா ஏன் இந்த பொய்ய அவன் சொன்னான்? பூமி இருட்டாவும் வெறுமையாவும் ஏன்டா அப்படி சொன்னான்? அவன் கேட்கலாம், பின்னாடி வந்தவன் ஆன்மீகத்துக்கு என்ன பண்றான், உண்மைதானா இல்லை, உண்மைதாங்க. எது உண்மைதான்? வேதங்கள் உண்மையான வேதங்கள் உண்மை இல்லை, வேதங்கள்ல சொல்ல வர விஷயங்களை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது நம்புறாங்கல்ல. கடவுள் ஒண்ணு இருந்தா இல்லையா? கடவுள் ஒண்ணு இருக்குது. எப்படி இருக்குது? புத்தர் ஒரு ஆராய்ச்சியாளர், ஆன்மீக ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டு வர்றாரு சூன்யம். புத்தர் என்ன சொல்லிட்டு வர்றாரு? சூன்யம். முகமது நபி ஒரு ஆராய்ச்சியாளர் தான், அவனும் அந்த பழைய வேதங்களை அப்படியே ஏற்றுக்கல. ஆனா உண்டாட்ட பண்ணின மேல அது ஒரு குளிர் இருக்குது, அது ஒரு சுகர் இருக்குது இல்ல. இந்த போதகர்கள் கிட்ட இருந்த ஒரு பெரிய டிராபேக் என்ன, அசிங்கம் என்ன, கேவலம் என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்துதல ரொம்ப கெட்டிக்காரங்களான்ட்டாரு. ஒரு பக்கம் தான் இருந்துச்சு, தன்னை நாம காலத்துக்கு இருக்கோம். அவன் அப்புறம் சித்திராமல் இருந்துடலாம் கண்டி, மரணம் இல்லா பெருவாள் வாங்கலாம் கண்டிப்பாக அவன் இப்போ சோறு போட்டுக்கலாம். மரணம் அவரை பத்த வச்சு அடுப்போம், அமையவே இல்லை, அமைச்சதானே அமையா என்கிட்ட கூட அமைச்சுக்கிட்டுறேன் காட்டுறேன். அவர் பத்த வச்சு நீ பத்த ஊதி ஊதி வச்சுனது எரியுதான் இருக்கான். சூரியன் எரியும், அது அந்தாலும் இப்போ வந்தான், சூரியன் எரியும் தான் இருக்குறானே, பத்த வச்சு அடுப்பு பத்தி பேசிக்கிறேன்.
நீ பாதுகாத்தால தான் எனக்கு அண்ணா சமாதியில் தான் பணம் இருக்குது உன்னோட சேர்ந்தது இருந்தேன் இல்லை பார்த்துருக்கீங்களா? அண்ணா சமையல் ரிலேட்டிவ் இருக்குது, ஒரு ஜோதி ஒரு எண்ணெய் இருக்கும், கேஸ் வச்சுக்க அமையாமல் பார்த்துக்கிறாங்க, காற்று மழைலாம் அமையாது. அது நான் வள்ளலார் செஞ்சது தான் அமையுமா, அண்ணாதுரை கொடுத்து அமையல. இவங்களாம் நினைச்சுக்கிறது இது அது வந்து நம்பிக்கை அடிப்படையில் நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மன வலிக்கும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் உண்மைன்னா நம்பிக்கை அடிப்படையில் வரும்போது என்ன ஆயிடும், போலிகளும் சில தவறுகளும் நடக்கத்தான் செய்யும். ஏன் நம்பும், அது உண்மை இல்லை. என் பொண்டாட்டி நான் நம்பும் போது சரி இருக்கலாம் தப்புக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா ஒன்றுமே இல்லை, நான் நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறேன், என் பொண்டாட்டி தான், அவள் ஃபோன் யாருக்குன்னா பண்ணிட்டோம், அது அவள் இஷ்டம். எனக்கு எதுனா நான் என்ன சந்தேகப்பட்டு நான் சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அது அவள் வாழ்க்கை அவள் வாழ்றான், நான் என்ன சந்தேகப்படணும், நான் நம்பணும் என்ன இல்லை இருக்கு அவசியம் இல்லை. அப்படி ஒரு உண்மை இருக்குதுன்னு கம்பெனியை ஒத்துன்னு போன ஒரு பார்த்து அவன் என்ன பண்ண மாட்டான், இந்த மதத்தெல்லாம் போய் கிரிட்டிசைஸ் பண்ணி போயிட்டுப்பான். ஒரு பக்கம் சாதாரணமாக போயிட்டான், ஒரு பக்கம் என்னடா இப்படி ஒருத்தன் ஏமாத்திருக்கிறான். இவன் பொறுப்பு, சமூக அக்கறையும் பொறுப்பு ஒரு சிலர் மட்டும் தான் என்ன செய்யறாங்க, இதுல இருந்து மாத்தி யோசி இவங்க வந்து புதுமைகளை அனுபவிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்போ வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் இந்த பக்கம் இருந்தாலும் தமிழன்னு ஒருத்தன் வாழ்ந்துதான் இருந்திருக்கிறான், அவனுக்கும் வேதங்கள்லாம் இருந்திருக்கணும் தானே, அவனுக்கும் வேதங்கள்லாம் இருந்துதானா. இவன் கண்டுபிடிச்சது என்னடான்னா, இவன் ஆராய்ச்சி பண்ணி கடவுள் ஒண்ணு இருக்குது, கடவுள் கிட்ட இருந்து 5 பொருள் முதல்ல வெளிப்பட்டு இருக்குது. தமிழன் கண்டுபிடிச்சதுன்னா கடவுள் ஒண்ணு இருக்குது, கடவுள் கிட்ட இருந்து 5 பொருள் வந்திருக்குது. இவன் தூதர்லாம் வச்சுக்கல, இவன் என்ன பண்ணல, இவன் கடவுள் கிட்ட இருந்து இவர் இறந்தாரு, இவர் சொன்னா இது உண்மை, இவன் நம்பிக்கையின் அடிப்படையில இல்ல இந்த இடம் என்ன இல்ல, இது என்ன பண்றாங்க, இதையும் சேர்த்துக்கிறாங்க மதத்துல எடுத்துன்னு போயிட்டு. இப்படி ஒரு விஷயம் எதெல்லாம் நல்ல விஷயமா என்ன பண்ணிருக்குனாக்கா நம்பிக்கையாளர்கள் எல்லாத்தையும் கோத்துக்கிட்டு உள்ள நீ கடவுள் பத்தி பேசுற, நீ யார்தான் கை பார்த்தோன்னா நீ சொன்ன கூலா இருக்கு, வாங்க மணி நம்ம ஜாதிக்காரன் ஆயிட்டீங்க, இதுக்கு போய் நீங்க எல்லாம் பேசுறீங்க, இல்ல நம்ம ஊருக்காரன் ஆயிட்டீங்க, இல்ல நம்ம தமிழ் ஆயிட்டீங்க, எதெல்லாம் ஒண்ணு சொல்லி உங்களை ஆப் பண்றது, நீங்க ஒண்ணு ஆப் ஆயிருது. இது ஜாலியா இருக்குது, நமக்கு அப்பதே ஒரு பிரியாணி தானே, ஒரு கட்டிங் ஒரு பிரியாணி இருந்தா போதும் தானே, மாத்திக்கலாம் தானே, என்ன நம்ம கூட வந்தா அம்மா எப்படி மாத்திட்டாங்க, சரி நான் என்ன குத்துற போல சார் பிறந்ததே சாவத்துக்கு நீ வச்சுட்டு நம்ம நான் இவ்வளவு அவ்வளவு பேசணும் இவங்க மாட்டேன், ஏன்னா இவர் 50 ரூபாய் நின்று வந்தாரு, அவன் 500 ரூபாய் கொடுத்தாங்க, என்ன பண்ணுது நியாயத்தை மாத்தினாரு. இப்படி தான் நிறைய பேர் ஆயிட்டாங்கன்னா இது சேர்த்த உடனே சந்தோஷமா சைவ சித்தாந்தமா சிறந்த சித்தாந்தம் தான், ஆனால் அது இந்து மதத்தோட சேர்ந்ததுன்னா சேர்த்து நான் சந்தோஷமா. இவங்க என்ன பண்ணினாங்க, வச்சுக்கோ இனி நம்ம சேர்த்துக்கணும், வேற கூட எதுவும் செஞ்சு முருகன் ஒருத்தர் வந்து முருகாட்டு பறையது பக்கம் மாட்டி சாப்பிடுறேன், முருகரை கூப்பிட்டு முருகன் ஒன்று இருக்குன்னு சொன்னோன்னே இவ்வளவு எதுக்கு போய் சேர்த்துக்கலாம். சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனால் கேது குலம் சங்கை அருந்துண்டு வாழ்வோம் அரணி முன்போல் இறந்துண்டு வாழ்வது இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தன் முருகனை காட்டி கொடுக்குறான். முருகன் ஒரு மாசம் சொல்லி கொடுக்குது, கடவுள் ஒன்று இருக்குப்பா, பூதங்கள் அங்கே இருக்கு, இப்படித்தான் சொல்லி கொடுத்துருந்தான். தமிழன் எப்படி பண்ணிருந்தா பூதங்கள் இருக்குது, அது மீறிய கடவுள் ஒண்ணு இருக்குது, அது உணர்வாதான் இருக்குது. உடம்புல நாம பெற்ற பயனெல்லாம் உத்தமனை உடம்புல பார்க்கறது தான் ஔவையார் சொல்றாங்க. அதுக்கு என்ன ஞானம், இது கடவுள் நீ தெரிஞ்சுட்டு என்ன செய்யணும், அவங்க இந்த பயத்தை படி அந்த புக்கை படி, இந்த கோயிலுக்கு போ, அந்த தேங்காய் வெட்டு, ஆடு வெட்டு, மாடு வெட்டு, கோழி வெட்டு, குதிரை வெட்டுலாம் அவங்க சொல்லவே இல்லை. உடம்பு கவனி, உடம்பு உணர்வு எப்படி வந்துருப்பாரு, உடம்பு என்ன நடக்குதுப்பாரு, இப்படிதான் சொல்லிட்டு போயிடறாங்க. இங்கே என்ன பண்ணிடுறாங்க, இப்படி உள்ளுக்குள்ள என்ன பண்ணு ஆராய்ச்சி செய், உள்ள ஒண்ணு அவன் தான் செய்வான். செய்வன்றவன் யாரு, தனக்குத்தானே தனக்குள்ளவே கடவுள் இருக்குது. கடவுள் எங்க இருக்குது, அண்ட சராசரத்துல இருக்குது, அது மேல இருக்குது, அந்த கோளுக்கு அப்பாரமா இருக்குதுலாம் கிடையாது, அது மேல டுமுக்குக்கு கீழே இறங்கிச்சு. இவர் வந்தாரு, இவரு தூதரு, இவரு ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் மனுஷனை ஒரு தனி மனிதனை கூட விட்டு வைக்கல, எல்லா கடத்திலும் இருக்குது கடவுள். என்ன சொன்னா தமிழ் என்ன சொல்லி வச்சுக்கிறான், கடவுளுக்கு விளக்கம் எல்லா கடத்திலும் இருக்குது. அதனால என்ன இது, இப்போ தமிழுடைய ஆன்மீகமும் என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழன் ஆன்மீகம் தனியா இல்லாம அது என்ன ஆயிடுச்சு, அதையும் சேர்த்துக்கின்னு சிவன் தானே நீ சொல்ற, அவர் தான் எங்களுக்கும் மூலம், நாங்க நீங்க வச்சுக்கிறோம் பத்தியா. அதனாலதான் அங்கேருந்து இமயமலையிலேருந்து ஒருத்தர் வந்தாராம் பார்த்துக்க, இவர் சத்குரு ஒருத்தர் உடனே நிற்பான், அங்கேருந்து வந்து ஒரு ஆதி யோகி, இவங்கெல்லாம் பாதி யோகிங்க, இவங்கெல்லாம் ஒரு கடவுள் புரிந்து கொண்டவன் ஆண்கள் இல்லை, எப்போதுமே இருந்திருப்பான். அது இப்பதான் வந்தான் அப்பத்தான் வந்தான் அப்படின்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அன்பு பிரதானமாகும் போது எல்லா உயிர்களும் ஒன்னாயிடும். அதனாலதான் அங்க குதிரை வச்சுக்கிறாங்க, அவர் உட்கார்ந்து இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா கூத்து இருக்கும், சிந்து சமையல் நாகரிகம், ஆரிய நாகரிகம் அப்படின்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையில வாழ்ந்தவன் கட்டையா குட்டையா இருந்தவன் பசுவை எருதுதான் கொண்டாங்க. சிவனுக்கு எருதுதான் வச்சிருப்பாங்க, பசுவை வச்சிருப்பாங்க.
சிவனுக்கு என்னங்க வச்சிருப்பாங்க? முன்னாடி எருது வச்சிருப்பாங்க. ஏன் எருது கும்பிட்டா? கும்பல்ல அதை கட்டி அதை வச்சு அதை வாங்க, அதுல ஏறு விடும், எல்லாம் செய்யணும். அது எல்லா விளைநிலங்களும் உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதி அது எல்லா வேலையும் செய்யறதுனால அதை வச்சுக்கலாம். எங்கிருந்து? ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒண்ணு உருவாக்க வந்தது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து என்னத்தையும் நமக்கு ஒத்துழைக்குது, ஒண்ணு உருவாக்குறதுக்கு ஒத்துழைது. அதனால அதை வச்சுன்னா இப்போ ஒருத்தரும் ஒரு மாதிரி மெத்தட் வச்சுக்காங்க. இப்போ பொம்மைங்கெல்லாம் வச்சுன்னா ஆளாளுக்கு அவனுக்கு என்ன புரியுதோ ஒவ்வொரு வடிவத்துல ஆளாளுக்கு. ஒருத்தர் பாம்பு மாதிரி இருக்குது. ஏன் பாம்பு மாதிரி இருக்குது? பாம்பு மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா கடவுள் அல்லது ஆன்மீகம் ஒண்ணு பாம்பு அப்படின்ற ஒரு சிம்பிள். ஃபர்ஸ்ட் சிம்பிள் அதான். லிங்கம் தான் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் தான் பாம்பு தான். அதனாலதான் அங்க பணக்கா சர்வம் வேலைந்து வந்தது. உங்களுக்கு சொல்லிச்சு, யோகாலே நீ முட்டாளா இருக்கிற, கடவுள் உன்னை ஏமாத்துறாரு, இந்த பழத்தை சாப்பிடு. என்ன சொல்லிச்சு பாம்பு வந்து யோவால் கிட்ட? கடவுள் உன்னை ஏமாத்துறாரு. கடவுள் ஏமாத்தல, கடவுள்ன்றதே ஒரு ஏமாத்து வேலை. நீ இந்த பழத்தை சாப்பிடு. கடவுள் என்ன பண்ணல? ஏமாத்தல. கடவுள் இன்றதே ஏமாத்து வேலை. உன்னை நம்ப வச்சு சும்மா கருத்து இருக்கிறாங்க அப்படி இல்லை. நான் கடவுள் புரிஞ்சுக்கிறேன். யாரு? அவங்க சொல்லுது இந்த பழத்தை சாப்பிட அப்படியும் கடவுளை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாம்பு பழத்தை சாப்பிட சொல்லிச்சு. பாப்பா அவங்க பாப்பா என்ன பண்ணுச்சு? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய், அத்தான் இந்த பழம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா நம்ம நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு தான் பைபிள் சொல்லிடுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அல்லது யோகம் ஆன்மீகம் என்பது முதல்ல அறிமுகமாவது பாம்பு. ஏன்டா பாம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனின் உள் உடம்பு அல்லது வெளிச்ச உடம்பின் அம்சம் எப்படி இருக்குது அப்படின்னா பாம்பு மாதிரியே இருக்குது. முதுகுத்தண்டு உள்ள இருக்குது, மூளை வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி இருக்குது? பாம்பு மாதிரியே இருக்குது. அது எப்படி இருக்குது? வெளிச்ச உடம்பு பாம்பு மாதிரியே இருக்குது. இதுதான் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? சிந்திக்கிறது, அறிவுபூர்வமான வேலையெல்லாம் செய்யுது. இந்த சிந்தனை தான் சொல்லுது நல்ல பழத்தை சாப்பிடு. பழம் எது? பழம் சாப்பிட்டது எந்த பழம்? அது ஆப்பிளா? பழம் அப்படின்றது ஒரு மறைமுகமாகவே அப்பத்திலிருந்தே உபதேச பொருளை மறைச்சி வச்சுக்கிறான். அப்பத்திலிருந்தே. எப்பத்திலிருந்தே? கடவுள் தெரிஞ்சு. ஏன் மறைச்சி வச்சான்? ஏன்னா மறைச்சி வச்சிருக்கணும். கடவுள் புரிஞ்சவன் ஏன் மரத்தை மறைச்சி வச்சிருக்கணும் அப்படின்னா, கீர்த்தனமானவனுக்கு இது போகக்கூடாது, கீர்த்தனமானவனுக்கு இது போகக்கூடாது, கேவலப்படுத்துறவனுக்கு போகக்கூடாது. புரிஞ்சுக்காம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, தெரியாமையே ஏதாவது உணர்வாங்க. கடவுள் இல்லை ஒரு பாட்டு வந்து அப்பவே இவங்கெல்லாம் இது என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. கடவுள் இல்லைன்றவன் ஏன் அதுக்கு காட்டுறாங்க நோண்டி பார்த்துறாங்கன்னா, என்ஜின் உங்ககிட்ட குத்தி இது என்ஜின் இதில் வச்சுன்னு போனோம்னா ஓடும், இதில் பம்ப் செட்லாம் அடிக்கலாம்னா இது எப்படி ஓடும்? கேட்டான ஓடுமாங்க. இது பெட்ரோல் மாசா? இது எப்படி எரியாம என்ன ஆகும்? என்ன இது எரியுது அப்படி ஒரு அம்சம் என்னங்க ஆகும்? எரியுமாது இந்த பையன் அறிவாளியாச்சு. அப்படிதான் இந்த உபதேச பொருள் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? மறைச்சு வச்சுக்கிறேன். அப்போ அந்த பாம்பு அந்த பழத்தை சாப்பிடுன்னு இந்த உடம்பு கிட்ட சொல்லுவோம். இந்த உடம்பு தான் பொம்பளை, அறிவு ஆம்பளை. அந்த அறிவு என்ன பண்ணணும்? அந்த பழத்தை சாப்பிடும். அப்படிதான் மோசஸ் சொன்னாரு. ஆனா பைபிள் படிக்க முடியாது. ஏன் ஏங்க பைபிள் படிக்க முடியாது? புரியுது இல்ல. அவர் வெறும் நம்புறாரு, அவர் புரியக்கூடாது. ஏன் நம்புறவர் யாரு? முட்டாளி மூன்றாம் தரமானவர். லேப்ல CO2, NO2, SO2, M0 போட்டு வச்சிருப்பாங்க. 3 புளிமா ஏபிஜிடி எழுதி வச்சிருக்காங்க. தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. O போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். ஏபிஜிடி ஒழுங்கால 1 2 ஒழுங்கால தான் தோணும். கரெக்ட் தானே? இப்போ சயின்ஸ் படிக்கிறாரு கோடு, சயின்ஸ் கோடு நான் படிக்கிறேங்க. எனக்கு சயின்ஸை படிச்சது நான் அந்த கூட எப்படிங்க படிப்பேன்? நிக்கோட்டினுக்கு அவன் ஏதோ சிம்பிள் போட்டு வச்சிருப்பான். நான் என்ன படிப்பேன்? எண்ணு பெரிய எண்ணு சின்ன ஓ, நம்ம பெரிய சின்ன ஒரு 2 சின்ன ரெண்டு கூட 2 சின்னதாக போட்டு வச்சுது. அது ஒன்றா பெரிய ஒன்று அல்மா ஒரு ஓ, இதெல்லாம் அப்படித்தானே படிப்பேன். இது நிக்கோட்டின், இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன் அப்படியே படிப்பேன். அப்படி படிக்க வரும் எனக்கு. ஏன் நான் அந்த சயின்ஸ் படிக்கல, அந்த கோடு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அது ஒரு கோடு, அது டாவின்சி கோடுடா அப்படின்ற மாதிரி சில பேர் தான் சிலதை பார்க்க முடியும். எல்லாரும் கண்டே இப்படி சின்ன இப்படி பண்ணுவாங்க. அந்த நோக்கத்துல இதை அண்ணன் பாருங்க, உளவியல் அடிப்படையில் போய் அணுகும் போது, ஓ இந்த பொம்பளை வந்து முஸ்லீம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம போனோம், இது குர்தா ஜபா போட்டு போனா தான் முடியும் அப்படித்தானே. இது ஒன்று அணுகிறதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு அந்த தகுதியும் அந்த அறிவும் வளர்ந்தால் தான் அது என்ன பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அதை செஞ்சோம். இப்ப வேதங்கள்ல சூட்சமமா ஒரு உண்மை செய்து வைத்திருக்கிறார் ஒரு பக்கம், நம்மளுக்கு ஒரு பக்கம் அதை அப்படியே எடுத்துக்கின்னு நம்பின்னு இருக்கணும். 2 பார்ட். நம்புறவங்க தான் நிறைய யாரு ஜெயிப்பாங்க? ஓட்டு நிறைய போட்டா அவங்க தானே ஜெயிப்பாங்க. நான் பயங்கர அறிவாளியா, ஓட்டு ஒரே ஓட்டு தான். முட்டாள் 197 பேருக்கு நான் ஓட்டு, யார் ஓட்டு ஜெயிக்கும்? நம்மளாம் ஒரு 10 அறிவாளிக்கிறோம்.
ஒரு 10,000 பேர் வாழ்ற ஊர்ல ஒரு 10 அறிவாளிக்கிறாங்க. யார் பேச்சு எடுக்கிறாங்க? 9,000 பேர் இருக்கிறாங்க. நம்ம கன்வின்ஸ் பண்ணி ஒரு 1000 பேரை தேர்த்தலாம். ஒரு 10 பேர் 1000 பேரை தேர்த்தலாம். 9,000 பேர்த்தையும் பார்த்து முடியும். 10,000 போட்டு 5,001 போட்டவே ஜெயிச்சிட்டாங்க. 5,001 போட்டவே 9,000 பேர் ஓட்ட போட மாட்டோம். ஓட்டு போட ஒரு 4,000 பேர் போட்டோம். மீதி 5,000 பேர் ஓட்டு போட்டுருவானே. நம்ம தான் 1000 பேர் ஓட்டே போட மாட்டோமே. இது என்ன ஆச்சு? அப்போ இந்த பக்கம் 1000, அந்த பக்கம் 5,000, இவங்க 4,000 பேர் ஓட்டு போடல. யார் ஜெயிச்சாங்க? யாருங்க ஜெயிச்சாங்க? அதனால அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. அது மேட்டர் இல்லை. இப்போ ஆன்மீகம் மாறி போச்சு. ஆன்மீக தன்மை இப்போ விட்டு விலகிச்சு. ஆனால் உண்மை பாதுகாக்கப்பட்டிருக்குது. உண்மை புரிந்தவர்களுக்கு, உண்மை தேடுபவர்களுக்கு என்னதான் செய்து ஆன்மீகம் இடம் கொடுக்குது. இப்போ என்ன பண்றாங்க? இப்போ இந்த இடத்துல ஆன்மீகன்றது எதுன்னு கொஞ்சம் எது நம்பிக்கையை, ஆனா நம்பிக்கையை வேறொரு ஃபார்மேட்ல கொடுத்தாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை என்ன பண்ணணும்? இப்போ வேற ஃபார்மேட்ல நம்பலாம். இதிகாசம் புராணங்கள்லாம் இந்த மனிதர்களுக்கு புரியாத பாஷையில இருக்குது. புரிஞ்ச பாஷையிலே இப்ப என்ன பண்ண உத்திகளை நான் கல்யாணம் சுவாசத்தை வச்சேன். கடம் கடவுள் இருக்குது, கடவுள்ன்றது கடத்துல இருக்குது தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு ஆளு இந்த பக்கம், இந்த தமிழ் பக்கம். ஆனா மதம் அடிப்படையில் இருக்கிற போலியான விஷயங்கள் மொழி கடந்து நிறைய மாறி இருக்குது. இது தமிழனே கூட தமிழ் எல்லாரும் நீங்க நினைச்சு கூடாது எல்லாரும் கடவுள் அப்படின்னு வாங்கிட்டாங்க நீங்க நினைச்சு கூடாது. தமிழ்நாட்டில் பட்ட போறவன், பட்டாச்சிடுறவன், நான் தான் சேவை சித்தாக்கிறவன், கறி சாப்பிடாதவன், வரலாறு கேள்வி போறவன், இந்த முட்டாள்லாம் தமிழ்லேயே இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாடுலாம் அறிவாளிங்க நீங்க நினைச்சு கூடாது. தமிழ் நமக்கு அறிவியல் ஆயிடுவானா? கிடையாது. தமிழ்ல அறிவாளர் சார்ந்த நூல்களை படிக்கணும். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, இந்த மாதிரி புக்குகள் எல்லாத்துக்கும் படிக்கணும். அவை குரல் அவை குரல் அப்படி செய்யறாங்க. திருக்குறள் எப்படி அந்த கடவுள் வார்த்தை சொன்னா அதெல்லாம் நம்ம கேட்கணும், படிக்கணும். திருக்குறளுக்கு அர்த்தம் தெரியாததான் ஏங்க தெலுங்கு சின்ன நம்ம தமிழ் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதிட்டு பொற்கடி வாங்கி போயிட்டா உண்மையா இருக்க முடியுமா? அது ஏன்னா அவன் பேசிக்காம அவன் தெலுங்க எப்படி அவன் தமிழ் மொழி அவ்வளவு அழகா ஆழமா புரிஞ்சுக்க முடியாது. உணர்வு சார்ந்தது மொழி. எப்படி சார்ந்தது? உணர்வு சார்ந்தது. நீ ஒரு தெலுங்கு சின்ன மேல தலை எப்படி தமிழ் உணர்வு சார்ந்து புரிஞ்சுக்க முடியும்? உலகம் கூட தமிழா இருக்கணும், கடவுள் கூட தமிழா இருக்கணும். அவனால தான் அந்த தமிழை புரிஞ்சுக்க முடியும். புரியுதா எப்படி சொல்றேன்? ஒரு மொழியை புரிஞ்சுனா நீங்க எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு வெள்ளக்காரன் ஃபக்குன்னு சொன்னாக்கா ஃபக்குன்னு அர்த்தமா? இல்ல நம்ம இங்க ஒரு மெட்ராஸ்ல ஒருத்தர் ஓத்தாருனாக்கா அம்மா கூப்பிடுறாரு அர்த்தமா? எப்படிங்க அதுக்கு ஓத்தாருனா மீனிங் அதுக்கு வார்த்தைனாதான். அப்போ நீங்க அந்த தமிழ் மனிதர் உணர்வுகளோடு நீங்க சேர்ந்து போது ஓத்தாடுறது கோபத்துல எல்லாம் மச்சி பாசத்துல கூட சொல்றது. என்ன மாதிரிடா ஓத்தா என்ன மாதிரிக்கிறாளா இல்ல ஓக கட்டியா என்ன மாதிரிக்கிறாளா? என்ன மீனிங் அதுக்கு? அப்போ நீங்க அந்த வார்த்தை ஜாலங்களும் அவங்க பயன்படுத்துற விதமா என்ன ஆகுது? அத மாறுது. அதை எப்படி தெலுங்காரம் புரிஞ்சுக்க முடியும்? தெலுங்காரம் புரிஞ்சுக்க முடியுமா? இத ஒரு இந்திக்காரம் புரிஞ்சுக்க முடியுமா? அவன் ஆனா சிட்டுன்றான் இங்கிலீஷ் பத்துல. நீங்க பீன்னு மொழிபெயர்த்து முடியுமா? அத சொல்லுங்க. பீன்னு மொழிபெயர்த்துங்க. சனின்னு மொழிபெயர்ப்பீங்களா? மாடு சாணி போட்டது, நானும் சாணி போட்டு வந்தேன் சொல்ல முடியுமாங்க? ஒருத்தர் எங்களுக்கு தமிழ் கத்து கொடுக்குறாரு. மாடு மேயும் நாங்களும் நீங்க அமைச்சர் அதிர்ஷ்டெல்லாம் மேய்ஞ்சா நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க. நன்றி எதிரான். ஏன்னா மேய்க்கிறதுல சாப்பிடுறது தானே. மாடு சாப்பிடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? மஞ்சள் சாப்பிட்டா என்ன சொல்லுவோம்? மஞ்சள் மேய்து நான் சொல்லுவோம். அப்ப அந்த சூழ்ச்சி வருது இல்ல வார்த்தைக்குள்ள. மயில் ஆகவும் நாய் குறைக்கும் இதெல்லாம் தமிழ்ல இருக்கிற வார்த்தைங்க. ஆனா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இருக்குது. இங்கிலீஷ்லயும் கூட நீங்க அந்த மொழிக்கு போனாதான் தெரியும். நீங்க மேலோட்டமா பேசுறீங்க. அந்த இங்கிலீஷ்லேயே ஒருத்தர் போட்டிருப்பாங்க நான்சென்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நம்ம இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். இந்த ரவுண்டா எனக்கு 2 ஃபீமேல் பேபி, 2 டாக்டர், ஆனா போத் ஆர் ஃபீமேல். இதெல்லாம் மொழி புரிஞ்சா பேசுறவனா? அதெல்லாம் தமிழ் பேசுறவங்க பேசுனா அப்படிதான் பேச முடியும். கரெக்ட் தானே? எனக்கு 2 டாக்டருங்க, ஆனா 2மே ஃபீமேலுங்க, 2மே கேர்ள் பேபிங்க. எப்ப சொல்லுவான்? டாக்டர்னாலே பொம்பளை தான். அங்கேயும் முடிஞ்சு வச்சுக்காது. ஏன் திரும்ப சொல்றோம்? தெரியாது நமக்கு. அதோட வார்த்தைகளுடைய முழுமை நமக்கு புரியல. அவன் சொல்லும் போது அப்போ அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்னால என்ன ஆச்சுன்னா தமிழ் மொழியாகவே இருந்தாலும் கூட என்ன இல்லை, அதை புரிந்து கொண்ட உணர்வு ரீதியாக புரிந்து கொண்ட மனிதர்கள் கைவாழ்வதே இல்லை. இப்போ முதல்ல ஆளுநருக்கு போனீங்கன்னாக்கா அதுல ஒரு பெரிய ஞானசம்பந்தர் ஒருத்தர் பிறந்திருந்தது. அவர் ஒரு மரமொழியா இருந்தாரு. அவர் என்ன ஜாதியில பார்த்தாரோ அந்த ஜாதிக்காரனா லைன்ல வந்துக்கிறான். ஞானசம்பந்தர் மாதிரி அறிவு பெற்றவங்க வரல அந்த ஆதினத்துக்கு. அந்த ஜாதியில பிறந்தவனா வந்துக்கிறான். இது நியாயமா? இது மதுரை கூப்பிட்டு தம்பி கடவுள் நான் கிட்ட போட்டு ஞானசம்பந்தத்தை கேட்டா சொல்லுவாரு கரெக்டா தான். ஆனா ஒரு ஜாதியில பிறந்துட்டாராமா, அதனால அந்த ஜாதியில வந்தவங்களாம் வந்துக்கிறான். கணியன் பூங்குன்றனார் ஒரு செட்டியார். தெரியுமா உங்களுக்கு இந்த ரகசியம்?
அதனால தான் பட்டு இவரும் வந்து கண்ணதாசனும் செட்டியார். அப்படி செட்டியார் இருந்தது தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சிடும். ஒரு புக்கு இது நான் லூஸ் அர்லூஸ் பேராசிரியராக ஆகிட்டேன். அவசர அவசரமாக இருந்தாலும் கணியன் தூங்குன்றான் இருந்து கண்ணதாசன் வரை செட்டியாருங்களா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். மாமா மணி எல்லா மொழியிலும் எல்லா ஜாதியும் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. நம்ம டம்ளருக்கு எல்லாத்துலேயும் இருப்போம். நம்ம டம்ளருக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் இருப்பாங்க. நீங்கள் தான் அதெல்லாம் பண்ண ஃபில்டர் பண்ணி இது ஒரு பக்கம். இப்போ யோகம் அதை சாதனை செய்யறன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையே இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், காயத்தை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ, ஆன்மீகம் போய் லிங்கம் வச்சுக்கோ, இல்லை இந்த தியானம் குடி, இந்த நான் ஒரு சுயத்தர மாதிரி வாழத்தை எப்படி வாழும் கலை யார் வாழ வெட்டி வாழக்கலை யாரை சொல்லி தராங்க கேட்டால் வாழ வெட்டி சொல்லி தராங்க. பொண்டாட்டி இல்லை, குடும்பம் இல்லை, வாழ்க்கை இல்லை, வாழ்வே இல்லை, அது சொல்லி தருது வாழும் கலை. இவனும் போய் உட்காந்து கேட்டுக்கிறான் வாழும் கலை போய் ரவிசங்கர் ஸ்ரீ 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 ரவிசங்கர் என்னடா ஒரு பொண்டாட்டி காரணம் ஆயிடுச்சா பார்த்து போது தானே இல்லை வாழ்வே இல்லையா அந்த வாழும் கலையை சொல்லி தரேன். வாழ்வே இல்லைங்க ஒரு மனுஷன் வாழும் கலை எப்படி சொல்லி தரேன் எனக்கு தெரியலையே. நீங்க தான் சொல்லணும் வாழும் கலை சொல்லி தரேன்னா எப்படி பண்ணணும் தானே வாழணும். வாழ வேண்டிய எப்படிங்க வாழும் கலை சொல்லி தரான். ஒரு பக்கம் முன்னத்துக்கிட்ட போறான். இப்போ ஏன்னா இதான் ஆன்மீகமாச்சு. ஒருத்தன் பார்த்தான் இதெல்லாம் கிடையாது தண்டம் ஒன்று இருக்குது தெரிஞ்சுங்களா. ஏன்னா மூச்சு குச்சியானாவே காத்துல தாண்டா கடவுள் இப்போ. ஏன்னா காத்து தானே எல்லாருக்கும் ஒண்ணு. நாய் பூனை சீங்கம் கருளி எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தானே. கடவுளும் காத்தும் ஒன்னா தான் முடியும். ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான் கடவுளும் காத்தும் முடியும். அப்பனா காத்தையே கவனிச்சுக்கிறான். சட்டப்படாத வெள்ளையா வேஸ்ட் மட்டும் கட்டிக்கோ, முட்டை கறி மீன்லாம் சாப்பிடாத கம்முன்னு பாருங்க. மூச்சை கவனிச்சுன்னா கடவுள் தெரிஞ்சிருக்காரு. எத்தனை வருஷம் மூச்சு கட்டாலும் கடவுள் தெரிய மாட்டாரு. ஏன் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தா கடவுள் தெரியாது. மூளை வேலை செய்யணும் கடவுள் தெரியவே மாட்டேன். நீ மூச்சு விட்டுருந்தா என்ன தெரியும்? மூச்சு தான் போயிருக்கும். இந்த மூச்சு இப்படி போகுது இந்த மூச்சு போகுதுன்னு இப்படி கண்டுபிடிச்ச உடனே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஸ்டிக்கை வச்சு கோபமா இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு சுவாசத்தை மாத்திக்கணும். இப்போ வடத்து இடகலை இது வந்து நம்ம ரெண்டு பக்கமும் இல்லாம இதை தண்டம் ஒன்று கொடுத்தீங்களா பல தண்டம் வீணம் பண்ணணும்னு அர்த்தம். யாரும் நம்ம தண்டை சொல்லுவோம் ஒன்னுக்கு உதவதான் இந்த தண்டை வச்சு திஞ்சிருந்தாங்க கொஞ்சம் பேர். இப்போ கடவுள் திஞ்சிடலாமா அவரு ஆன்மீகமே வேற வேற ஃபார்மேட்ல போய் இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஃபார்மேட். இப்போ நம்பிக்கை அப்படியே நம்புறதுன்னு ஒண்ணு ஆகி போய் இவரு இஷ்டத்துக்கு மாறினு இவரு பின்னாடி 10 பேர் இதே மாதிரி தண்டம் செஞ்சு இவரும் தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஆள் போனான்னா 10 பேர் பின்னாடி போயிடுவோம். ஆள் மாதிரி ஒரு ஆள் சும்மா போச்சு 10 வச்சு 10 ஆள் பின்னாடி போடும். இப்படி சும்மா தான் எடுப்பாங்க. 2 ஆள் தண்டம் வச்சுன்னா 4 ஆள் அச்சுட்டு போய் தெரியாது. இது போன பூச்சிங்களுக்கு பாத்துக்கிறீங்களா? இந்த ஆளுமன் மாதிரியே இது போச்சுன்னா இது போகுது, அது போச்சுன்னா போறது ஒரு சரி போய் புத்திசாலி இல்லை மனுஷன். நான் கூட தான் போயிருக்கேன். என் பின்னாடி 10 பேர் வாங்கின மாதிரி இருக்கும். நானே எங்க போனேன் எனக்கு தெரியாதாண்ணா. நீ போய் சேர்ந்தீங்களாங்க உங்களுக்கு புரிஞ்சிச்ச கடவுள் நீ அதை பத்தி பேசுறதுனா சரியான பாதையில் போயிருக்கிறேன் நான் நினைச்சுக்கிறேன். என்னை பின்தொடர்ந்துவா ஏசுனார் பின்தொடர சொல்றாரு. நீ வாப்பா நீ வாப்பா நீ வாப்பா எல்லாரும் பின்னா இருக்கிறான். காரணமே தெரியாம ஒரு தண்டம் வச்சோட தண்டம் எடுத்து போறது. நீங்க இதெல்லாம் வச்சு தண்ணி ஒன்று புத்திர சொம்பு ஒன்று வச்சுக்கணும். கீழ்பாச கட்டிக்கின்னு சட்டை போடாம ஒருத்தர் கொம்பு போட்டு வச்சுட்டு போயிட்டு ராசி இருக்கிறாரு. அவன் அவரு கொஞ்சம் பேர் இப்படி ஆன்மீகன்ற பேர்ல கடவுள் தேடின்னு போனான். அவனே கண்டுபிடிக்கல, அவன் தேடி போன நிறைய பேர் ஆயிட்டான். தேடின்னு போனவே என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேரு. அவன் அடையினானோ இல்லையோ, அவன் கண்டுபிடிச்சானோ இல்லையோ, அவன் பின்னாடியே கொஞ்சம் பேர் அதே மாதிரி போறது, அதே மாதிரி மேக்கப் பண்ணிட்டு அதே மாதிரி போத்துங்க. ரஜினி போட்டாச்சுன்னா அதே ரஜினி மீசை வச்சுனாரு, ரஜினி பேண்ட் போட்டாரு, இல்ல கமல் இப்படி வச்சுங்கன்னா அதே மாதிரி திங்க ஊர்ல கொஞ்சம் பேர் பாத்தீங்களா. அந்த மாதிரி இது சினிமா ஆதிக்கம் மாதிரி அந்த காலத்துல ஆன்மீக ஆதிக்கமும் இப்படியாச்சு. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இப்ப நிறைய போகுது. ஒரு பக்கம் உண்மை, ஒரு பக்கம் பொய்யும் சேர்ந்து இருக்கு. தண்டம் வச்சிருந்தா சுவாசம் மாறுன்றது உண்மை. ஆனா கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இப்ப தண்டை வச்சுக்கணும் கடவுள் தேடி அடைஞ்சவனும் ஒரு சிலர் இருக்கிறதுனால எல்லாரும் தண்டை வச்சு ஒருத்த மணி வச்சுன்னு மனசை வந்து நிறுத்தத்தை போடுறா அப்படின்னு என்ன பண்றான். ஒருத்த மணியை வச்சுன்னு சதா சர்வகாலம் ஒன்னையே சொல்லியிருந்தா என்ன ஆயிடும், வேற எங்கேயும் போக மாட்டோம். மணியை வச்சுன்னு ஒன்னையே சொல்லி இருக்குது. இப்போ இன்னொருத்தர் என்ன பார்த்தாரு, இவர் நம்மள மணி வச்சுன்னா கடவுள் தெரிஞ்சுக்கலான்ட்டு ஆளாக்கு இவர் குத்தாரு. இவர் வச்சிருந்தாரு, இவரை பார்த்துட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி மணி நிறைய செஞ்சு எப்படி இப்போ வந்து ஏன்னா இந்த சாமியங்கள்லாம் வளர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வியாபாரி 4 பேர் போட்டு வளர்த்துட்டு வந்தாரு. அவர் போட்டோ ஒன்று போட்டு ஸ்டிக்கர் 10 ரூபா, என் போட்டோ பிடிச்சி கட்டியது நீங்க பிடிச்சின்னு என்னோட படம் 10 ரூபா. ஆனால் இந்த ஸ்டிக்கரை நீங்கள் தனியாக போய் பண்ணீங்கன்னா 100 ரூபா ஆகல. இதுக்கு ஐயாவோட ஸ்டிக்கரை நீங்கள் தனியாக போய் செஞ்சீங்கன்னா 100 ரூபா ஆகுங்க. நான் 10 ரூபாய்க்கு தரேன்னா 90 ரூபா லாபம் இல்லை.
இந்த பிளாட்ஃபார்ம்ல விட்டுருப்பான் 10 ரூபா 10 ரூபான்னு என்னன்னு தெரியாது வாங்கி வந்துருவான். ஏன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்குதே, எங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்யாது. 10 ரூபாய்க்கு வந்து எதோ ஒன்றா வாங்கி வந்துடணும். 10க்கு இலவசனா என்ன வேணா வாங்கிக்கலாம். இலவசனா தேவையா தேவையில்லை என்ன பண்ணிக்கலாம் வாங்கி. நான் 10 ரூபா 10 ரூபா போட்டெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுப்பான். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் கொண்டு வச்சுருப்பான். ஜெகி வச்சு போட்ட வீட்டில் வச்சுக்க நல்லதான். சாய்பாபா போட்ட வீட்டில் வச்சா நல்லது. இது ஒரு பெரிய சாய்பாபா, சின்ன சாய்பாபா, மிடில் சாய்பாபா, 3-4 சாய்பாபா தராங்க டிசைன் டிசைனா. பால சாய்பாபா, இது மாதிரி பல சாய்பாபாங்களாம் இருப்பாங்க. இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்லாம சொல்றது. நான் அர்த்தம் அதுக்கு அர்த்தம் நான் ஒரு முட்டாள். நான் சிந்திக்கவே மாட்டேன். யாருன்னா சிந்திப்பாங்க, நான் அப்படியே பிடிட்டு போயிட்டேன். எனக்கு எதுக்கு அந்த வேலை? அது டிரைவர் ரோட்டு போற எதுக்கு ஒரு பேசி இருப்போம். நான் உட்காந்துக்கிறேன். ஏங்க வேணா போட்டோம், என்ன வேணா பண்ணீங்க, இவ்வளவுதான் அடிச்சு முடியுமா அடிச்சுக்கோ, என்ன நல்லவன் மட்டும் சொல்லிட்டு போதும். என்ன சொல்லு, என்ன நல்லவன் மதுரை நீ நல்லவன்பா, அவள் தான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா நெதி எவ்வளோ வேணா கிரஷ் பண்ணி போனேன். அது கேட்க என்ன வேணா. ஆனால் என்ன சொல்லாது, என்ன மாட்டான் கரெக்டாகவும் மட்டும் சொல்லாது. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காது. என்ன வேணா நல்லவன் அடி சம்ம அடி அடி நல்லவன் சொல்லு. அப்படித்தான் இப்போ எல்லாரும் நல்லவர். ஏன்னா நீங்கள் நல்லவர்னு சொல்லிட்டா போதுமா. இது மாதிரி சின்ன சின்ன வட்டங்களில் போட்டு ஒவ்வொரு முடியும். ஆன்மீகன்ற பேரில் ஏமாற்றி, இது போக யோகன்ற பேரில் புதுசு புதுசாக சாமியாக இருக்க, புதுசு புதுசாக பணம் பண்ணுறதுக்கான உத்திகளை கையாண்டு எங்கே யார் ரசிகப்போ பணம் தான் அப்படின்னா சாமியார் தான் பணம் தான். ஒரு கட்டத்தில் சாமியாருங்கெல்லாம் என்ன வராங்க, குடும்பம் வேணாம் பன்னெண்டு வேணாம் பொண்ணு வேணாம்னு ஒன்றானுங்க. இப்போ இருக்கிற சாமியாருங்கெல்லாம் என்ன ஆனானுங்க, குடும்பம் வேணாம் பன்னெண்டு வேணாம் நான் தூக்கி இருக்கணும், அடிக்கை போகணும், நஞ்சிதா போகணும், அவ போகணும், இவ போகணும். ஆனால் நான் கீழே இருந்ததில்லை தொப்புள் மேலே. ஏன்னா அவங்களுக்கு தான் உஷாச்சு. நீ எங்கே கீழே இறங்குவ, நீ ஆம்பளை இருந்தாலும் கீழே இறங்க முடியும். உசு கீழே இறங்க முடியுமாங்க. நான் நீ எங்கே ஒன்றா டெஸ்ட் எடுத்துக்கோ, நீ தான் பொட்டையாச்சு, நான் ஏன் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ டெஸ்ட் எடுத்து எப்படி நீ ஆம்பளை இல்லையே, நீ தான் உனக்கே தெரியுமே. நீ ஆம்பளை இல்லைன்னு யாருக்கு தெரியும், அவனுக்கே தெரியும். ஏன் பக்கத்தில் பார்த்தா வேலை செய்யலையே, உடனே நீ ஞானம் வச்சுட்டோம் நம்ம வேலை செய்யல, வேலை செய்யல துப்பாக்கி வேலை செய்யலப்பா நான் ஞானம் வச்சுட்டேன். தப்பாதி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன இல்லை, ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம். தண்டை வச்சுக்கிட்டு, மணி வச்சுக்கிட்டு, பைபிள் வச்சுக்கிட்டு, புராணம் வச்சுக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு, திருமணி வச்சுக்கிட்டு, வாயில சதாசம் அல்லா அல்லா இல்லைங்க ஜீசஸ் ஜீசஸ் முருகா கந்தா கடம்பா இல்லை எதனா ஒண்ணு கர்மத்தை பேர் சொல்லி சிவா இல்லை எதனா ஒண்ணு சொல்லி இதெல்லாம் உன்னை நீயே ஏமாற்ற அந்த நம்பிக்கை நடிப்பில்லை இருந்ததுல ஏமாத்தணும் கொடுத்தவொடனே அதெல்லாம் வாங்கி வச்சு நீ போடவும் மனுஷன் வாங்கி குத்து வாங்கி என்ன பண்ண முடியும். பல குத்து வாங்கிட்டு என்ன போட்டுருவேன். 1 லட்ச ரூபாய் குத்து வாங்கிட்டு போட முடியுமாங்க, என்ன பண்ண முடியாது. 1 லட்ச ரூபாய் குத்து வாங்கிட்டுமே வல்ல நம்பி தான் பாசத்தை கட்டி ஆகிட்டாரம்மா. அப்படியே வச்சு திங்க வந்தாங்க. அவ்வளோ வயிற்று வச்சு யாருன்னா வாங்கினா தூக்க முடியாதாம்மா. அவ்வளோ பாசத்தை வச்சுருந்துக்கிறாங்க. எதுக்கிட்ட இருந்துச்சு இந்த பாசத்தை கட்டி ஆகி பிரயோஜனம் இல்லை. பாசத்தை கட்டி பண்ணி என்ன லாபம் உண்டாங்க. இப்படி என்ன பண்றாங்கன்னா ஆன்மீகன்ற பேர்ல பொருள்கள் என்ன செஞ்சுறாங்க, மயக்கி பொருள்கள் மேல மயங்கி அந்த பொருள்களை நான் உடமையாக்கி வச்சுக்கிறது. ஒருத்தர் குச்சி வச்சுருந்தாரு, எவ்வளவு குச்சி வச்சுருக்காரு, ஆதிசங்கர் வச்சுருந்தாருன்னு இப்போ ஒருத்தர் வர திருட்டு பயம் போல மாதிரி எல்லாரும் வச்சுக்கிறாங்க. அந்த நான் அம்மா கட்டி அனுப்பிச்சாங்க, டே இது முடிச்சு நான் போற முடிச்சுடா, இது எப்போ வந்துதோ அப்ப நான் செத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு அந்த அம்மா இன்னொரு பூர்வமாக கட்டி அனுப்பிச்சாங்க. அந்த இருக்கு. அதனால அவன் வச்சு திங்கிருந்தான். இவன் அது மாதிரி திங்கி வச்சுக்கிட்டு ஐயப்ப கோயிலுக்கு போனாக்கா வரலையிலும் உங்களுக்கு சோறு கிடைக்காது, அது கிடைக்காது. என்ன பண்ணாங்கன்னா அரிசியெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் வச்சு வெளியே வயலில் போய் சாப்பிட்டு ஊற்றி சாப்பிட்டுலான்னு. இப்போதான் பஸ்ஸில் போய் உங்களுக்கு இப்போ அதெல்லாம் பஸ்ஸில் போகும்போது தேவைப்படுவாங்க. அதெல்லாம் அங்கங்கே ஓட்டல் வராது. இன்னைக்கு அது இருமுடி கட்டி ஒரு முடி எடுத்து போய் குருசாமி கொடுக்குறான். வியாபாரம் தானே, அப்போ பிஸ்னஸ் தானே. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரி. நீங்க நெய் எடுத்துன்னு போறத விட ஐயனை பாருங்க, அங்க அப்படியே தான் பாருங்க. அந்த பித்தளை போங்க நெய் எடுத்து போனா வேற மாதிரி ஆயிடும். அது பொய்யா எடுத்து போனா கூட நீங்க நெய் எடுத்து பண்ண கூட அங்க கேரளாவுக்கு வரணும். ஒரு சும்மா சிஸ்டிக்கு மட்டும் ஸ்டைலா எடுத்து வரான். அவன் இருந்த கூட இருக்குது போல ஸ்டைலா தான் வந்துருக்கிறான். அவனுக்கும் அது மாமா அப்படியே தான் தெரியுது. இப்போ இவரோட பாட்டு போட்ட தேஸ் இவரு பாட்டு பண்ணாரு. சாந்தி வேண்டும் என நினைத்தா சபரி மலை செல்லு. சங்கடங்கள்லாம் தெரியும். திருப்பதி மலைவாழ் வெங்கடேஷ். இதெல்லாம் என்னன்னா உங்க நம்பிக்கையின் பேர்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்காக உதவக்கூடிய என்னாச்சு மயக்கம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது ஜூன்ட்டா இல்ல வாழ்வென்ற போராடு பூ போராட்டம் கிடைக்குது. அப்போ பொய்யும் பித்தலாட்டமும் சொன்னோடனே உணர்வுபூர்வமா சொன்னோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏமாற்றப்பட்டு
நம்பிக்கையின் பேர்ல இருக்கிற ஆன்மீகம் எப்போதுமே என்ன ஆயிடப்போகுது. ஆனா ஆன்மீகம் நம்பிக்கையின் தளத்துல தான் வேலை செஞ்சிருக்குது. ஏன்னா எல்லாரும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில அது இல்லை. எல்லாரும் அப்போ எல்லாரும் புரிந்து கொள்வதற்கு நாயா செய்யலாம். வராங்க திருமூலர் வர, திருமூலர் மாடு கட்சிக்கிறாரு, அவருக்கு கடவுள் புரிஞ்சிச்சு. எப்படி புரிஞ்சதுன்னா நந்தி கிட்ட போறாரு. இவனும் அதை மாதிரி தான் நம்பினது ஒரு கடவுள் எல்லாம். நந்தின்னு ஒருத்தன் தான், ஆனா அவன் புக்கெல்லாம் எழுதுறவன் கிடையாது. அவன் ஒரு காட்டுவாசி. அவன் யாரு? காட்டுவாசி. மரத்துல இருப்பான். அவன் பாட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டுன்னு காட்டுல இருக்கிறவன். போய் மாடு மேய்க்கிறவன் காட்டுல உட்காந்து போறான் நந்தி கிட்ட. இவர் போன உடனே அவர் சொல்லிவிடுறாரு, தம்பி நீ ஒரு நாள் இப்படி நம்பி நின்று பத்தியா? அது இல்லை, இதான் பார்க்க நீ. இதான் ஒரு பாட்டு எழுதாரு. விண்ணென்று இறங்கி வினைக்கீடாய் நீ கொண்டு கண் என்று காட்டி களிமறுத்தான் நந்தி அப்படி பாட்டு எழுதாரு. அண்ணன் இப்படி தாண்டாப்பா உண்மை இருக்குது. எப்படி இருக்குது? நான் இப்படி நினைச்சிருந்தேன், அப்படி இப்படின்னா நானும் தான் நம்பி இருந்தேன், உன்ன மாதிரி தான் நானும் முட்டாளா இருந்தேன். ஆனா நான் ஒரு மாஸ்டர் கிட்ட போனேன். அந்த மாஸ்டர் முதல் அப்போ இவர் நந்தி முதல் இறைவனை புரிந்து கொண்ட முதல் மனிதனாக நந்தியை இந்த தமிழ் குறும் நடுவுலகம் பார்க்குது. நந்தியை என்ன யார் பார்க்குது? தமிழர்களின் முதல் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு படி பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு, அதாவது சைட் ஆராய்ச்சி பெருமா வரலாற்று ரீதியாக வேற மாஸ்டர் இருந்திருக்கலாம். முருகன் ஒரு மாஸ்டர் இருந்திருக்கலாம். முருகன் ஒருத்தர் மத்தியானம் சுட்ட படம் சுடாத படம் சொல்லி அவையா இருந்திருக்கலாம். கால வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா நந்திக்கு பின்னாடி தான் முருகன் இருந்திருக்க முடியும். ஏன்னா முருகன் இப்போ விசேஷமா இருக்குமே அங்க வச்சு நாங்கள் சாமி இருந்தாலும் நந்திக்கும் மாதிரி. ஆனா சிவன் கிட்ட இருந்து நந்தி பெருமாள் இருந்து அப்படிதான் இதுக்கு வேதங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. நந்தினா மாடுனே இருப்பான். நந்தின்ற ஒரு மனுஷன், மாடு கிடையாது. நந்தின்றது ஒரு மனிதன், அவன் மாடு அல்ல. அப்ப அவன் வரான், அவங்ககிட்ட தண்டனை இப்படி இப்படி பண்ணு, இப்படி இப்படி அது பாரு. அந்த மரத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணு? முதல்ல இந்த மரத்தை பாரு, இந்த மரத்தை கீழே பாரு, இத்தனை கிளை வருது பாரு, இந்த கிளையை பாரு, இந்த கிளையில இத்தனை இடங்கள் ஒரு இடம் இருக்கு பாரு, அங்க பாரு அந்த பச்சை கிளை. இது எப்படி எப்படி சொல்லி கொடுக்கணும் உனக்கு பாக்குறதுக்கு? பச்சை கிளி இருந்துச்சுன்னா பார்க்க முடியல உன்னால. ஏன்னா எல்லாம் இலையும் பச்சாகுது, கிளியும் பச்சாகுது. என்ன செய்யுது இப்போ? அப்போ முதல்ல இருக்குது போ, இங்கதான் நீங்கிற உன்னில இருந்து ஆரம்பி. இப்படி போ, இப்படி போனீங்கன்னா அது மரம் தெரிந்தா, நிறைய மரம் தெரிந்தா, அது இந்த மரம் பாரு, இந்த மாதிரி வேறு உள்ள இத்தனை களை தெரிந்தா, ஆமா இந்த களை தெரியுது, இதுல இந்த களை தெரிந்தா, ஆமா இந்த களை தெரியுது, இந்த கலையில இங்க இப்படி ஒரு இலைகளா இருக்குது, ஆமா இப்படி இருக்குது, அந்த இலை தான், அந்த இலையாடைய பாரு பச்சை கிளி, அது பாரு அசிங்க வேற மாதிரி அப்படின்னு உத்திகளை என்ன பண்றான். நிறைய மாஸ்டர்கள் தமிழ்ல இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இப்போ கருவிகளை கொண்டுன்னு வேதங்கள் விபூதி சாம்பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் திருவிழா இங்கேயும் இருக்கும், வெளியே நாடுகள்லையும் இருக்கும், இந்தோனேஷியாவில் எங்கேயுமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி மனிதன் தன்னை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்ன பண்ணினா ஃபர்ஸ்ட் சாம்பல் பூச்சிக்கும். தன்னை புரிஞ்சு நான் கடவுள் புரிந்து கொண்டேன் அப்படின்றவர் என்ன பண்ணுவானா, ஏன்னா இந்த உடம்பு சாம்பல் ஆகும்போது முதல் பத்து இல்லை, இந்த உடம்பு என்னதான் நான் கடவுளை புரிஞ்சினடா அப்படின்றதுக்கு அடையாளமா நான் கடவுள் புரிந்து கொண்டவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் புரிஞ்சது நான் அடையாளமா சாம்பல் எப்படி எப்படியே பூசினா. இப்போ பின்னாடி வந்து பூசி நம்பிக்கை பூசி எப்படி பூசிப்பான்? ஃபர்ஸ்ட் பூசிங்க எப்படி பூசிப்பாங்க, ரெண்டாவது எப்படி பூசிப்பான்? ஸ்டெயின் பண்ணி பூசிப்பாரு. ஏன்? புரிஞ்சுல பூசினா பிறந்து இருப்பான். ரெண்டாவது என்ன பண்ணுவாரு? பட்டாடி இப்படி எல்லாம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஐயரெல்லாம் போனாங்க கஷ்டமா சூப்பரா போவார், இப்படி இப்படி அப்படியே பூசி வந்துருப்பான். இப்போ அதில் வர கண்டுபிடிச்சோம் அந்த ஸ்டைலில் கூட இப்படி ஆச்சாருனா வேறாது, இப்படி ஆச்சாருனா வேறாது. சாந்து பொம்பளை இல்லை தீட்டு தாண்டா, பொம்பளை தீட்டு தான் அப்படின்னு சாந்து தாண்டா விசேஷம், திருநெல்வேலியில் விசேஷம். மதங்களுக்காக சடங்குகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது, அது ஒரு தனி பார்த்து அது பேசினா என்ன பண்ண முடியாது. ஆனால் ஆன்மீகம் என்பது நம்பிக்கை கடந்து புரிதலை ஏற்படும் வரைக்கும் நீ ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடாது. ஆன்மீகத்தை நானே தெரிஞ்சுக்கிறதுக்கும் முற்படுறேன் அப்படின்னு தான் நீங்க சொல்லலாம். ஆனா மனிதனாக போறது கடவுள் நம்புற அத்தனை பெருமையா இருக்கான். கடவுள் நம்பலனா ஏன் அவர் நாத்திகவாதி? இந்த உலகத்தை சீரழிக்கிறவன், தன்னையும் புரிஞ்சுக்காம ஏன் தன்னை புரிஞ்சுதான் ஆன்மீகவாதி. ஆன்மீகன்றது எங்கேயோ ஒரு பொம்மையோ ஏதோ ஒரு கல்லியோ ஏதோ ஒரு சிலையோ புரிஞ்சுக்கிறது இல்லை. எது உண்மையோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறவங்க பேர் ஆன்மீகவாதி. அவன் எதனா ஒன்று பிடிச்சிட்டு போன முதல்ல இனிஷியலா எதனா ஒன்று பிடிச்சிட்டு போன பைபிள் தான் அவங்க கிட்ட இருக்கு. என்ன பண்றது? அப்போ பைபிளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்கணும். இல்ல அவங்ககிட்ட புராணம் தான் இருக்குது, அதான அவங்ககிட்ட இருக்குது, அதனால அவன் அது இருக்குது. ஆனா அது வந்து தாண்டி வர வேண்டியது யாரு? உண்மையான ஆன்மீகவாதி தான் தாண்டுவான். உண்மையில்லாத ஆன்மீகவாதி போலி அவன் என்ன செய்வான்? நீங்க நினைச்சுக்கூடாது மாஸ்டர் தான் போலி, ஸ்டூடெண்ட் மாஸ்டர் போலி எல்லாம் கிடையாது. தன்னை தானே ஏமாத்தின்னு சொன்னா பொய்யா இருந்துன்னு தன்னை பக்திமான் மாதிரி காமிச்சவங்கலாம் கூட இருக்கான். சாமி கும்பிட்டு அவன் பேர் வச்சா இவன் பேர் அடிப்பான்.
அவங்க கூப்பிட்டா இவன் கும்பிட்டுப்பான். இவரு வாங்க ஸ்தோத்திரம்னா அழகாக இருப்பார் அவரு. என் 2 பேரும் ஆன்மீகவாதியாமா. நீங்க உன் மதத்துல ஆன்மீகவாதி இல்லை, நானும் என் மதத்துல ஆன்மீகவாதி. நீ நான் எங்களுக்கு பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றேன் அல்லா போப்பாரு. இவரு 3வது பார்ப்பான், ஓம் சரவண பவான். சிச்சி இப்படி சொல்றீங்க. அவர் பார்ப்பாரு, நமஸ்காரம் டி. வெங்கடேசன் நாராயணானே சொல்லுவாங்க, எல்லாருமே நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தேன்னாவே ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரியே ஒரு ஆள் ஒரு வேதங்களை வச்சுக்கணும், ஒரு வார்த்தை பேசும்போது பார்த்தா இப்போ இப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. நம்ம தான் சொல்லுவோம், வாழ்க வளர்ப்பேன் போய் அஞ்சு போடாங்க உள்ள வட்டீங்க, நம்ம புறம்பு பண்ணிட்டேன், வாழ்க வளர்ப்பேன். பொய்யா கண்ணில் சிரிப்போ மகிழ்ச்சியோ இதுவோ வராது, உள்ள திட்டம் திட்டுப்பான். ஏன்னா சொல்லிட்டாரு, மாஸ்டர் சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டாரு? நான் கேட்டுக்கிறேங்க, நீங்க பேசினா நானே கேட்டுக்கிறேன், நான் உங்களுக்கு வணங்குறேன், நீங்க சொன்னா நானே கேட்டுக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு அர்த்தம். வணங்கினான்னு அர்த்தம். நல்ல வார்த்தை வணங்கணும் இருக்கும்போது நீ அதெல்லாம் கண்டதெல்லாம் சொல்ற. தமிழ்நாட்டில் வந்தா வணங்க சொல்லி அஞ்சு மதவாதி தானே எதனா சொல்லி. ஆனா எதனா சொன்ன என்ன அர்த்தம்? மறைமுகமா என்னன்னு சொல்றேன், நான் ஒரு முட்டை இருங்க வாங்க என்ன வணக்கங்க என்ன அப்படின்னா நல்லா இருக்கு தானே. வணக்கம் நல்லா இருக்குதா இல்லையா? வணக்கம் சொல்லி பேசு. இல்லைன்னா இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் பல விதமா இருக்கிறதுனால தண்டம் ஒன்றும் வேஸ்ட் இல்லை. சுவாசம் மாற்றிக்கணும், உடல் ஆரோக்கியம் பண்ணணும், நோயா இருக்கணும்னா அப்போ அந்த தண்டத்தை புரிந்து யோசிக்கும் போது இதுக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் நோய்க்கோ மற்ற காரணங்களுக்காக பயன்படுத்தா தப்பா? தப்பு இல்லை. மன ஒருமைப்பாடுக்காக மணியை நீங்கள் உருட்டுறீங்க தப்பா? தப்பு இல்லை. நீங்கள் புரிஞ்சு நீங்கள் சாம்பலாம் பூசிங்க தப்பா? தப்பு இல்லை. அகோரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் பூசிடுறேன் நிற்கும். இது மாதிரிலாம் பட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை. அவன் தான் உண்மையானவன். அந்த சாம்பல் உண்மையிலே பூசிடுறவன் யாரு? அகோரி தான். மற்றவங்களாம் அது உண்மையிலே பூசிட்டு அர்த்தம் ஆவறதில்லை. சில இடங்கள்ல சில உண்மைகள் அப்படியே தான் இருக்குது. சில பேர் அந்த பைபிள் படிப்பாங்க, உண்மையிலேயே அந்த பைபிள் இருக்கிற அந்த சாராம்சம் புரிஞ்சுக்கின்னு அன்பு பிரதானமானது, நீ இயேசுநாதர் ஒரு அசிமத்தினோட அப்படின்னு நாங்கள் பத்தார் இருட்டம் பத்தார் அப்படின்னு போயிடுவோம். கண்டுபிடுவான். ஏன் இயேசுநாதர் அன்பை போதிக்கிறாரு. ஒரு கண்ணத்தை காமிச்சா கூட இன்னொரு கண்ணத்தையும் காமிச்சு சொல்லிடுறாரு. சோத்திரத்து பண்ணாதான் நம்ம முட்டாள்னு சொன்னாரு. ஒன்று வச்சு இன்னொரு முட்டாள்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாங்க இன்னொரு வாட்டி முட்டாள் சொல்லுங்க. என்ன சொல்லணும் அவரு? ஆமா சார் நான் முட்டா தான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நம்ம சொல்லுவாங்க சும்மா சொல்றது நம்ம முட்டாளா? ஒரு முட்டாள் ஒரு வாட்டி சொன்னாலும் 100 வாட்டி சொன்னாலும் முட்டாள் தானே. முட்டாள எத்தனை வாட்டி சொன்னா முட்டாளுங்க? 2வது வாட்டி சொன்னாலும் ஆமா. நீங்க 2வது வாட்டி சொல்லலாம் அவசியம் இல்லைங்க. ஒரு வாட்டி சொல்லிட்டு அதுவே போதும். என்ன அதான் முதல்ல சொல்லிட்டேனே. அம்மா ஏன் நான் திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லை. வார்த்தை தான் வேஸ்ட், தேவையில்லைங்க. ஒத்துக்குனா சரி போதும். நம்ம என்ன பண்ணோம்? நம்மளாம் செஞ்சா போதுங்க. ஒரு வாட்டி சொன்னாவே போதும். இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வேத மதங்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுக்குதுன்னா சடங்கு சமுதாயங்கள்லாம் வச்சு மிரட்டுது. இவர் எப்படி கத்தி கபடா ஆயுதமா அது மாதிரி பைபிள் ஒரு ஆயுதமா வச்சு பைபிள் வச்சு ஏமாத்துறான், குரான் வச்சு ஏமாத்துறான், வேதங்களை நூல்களை வச்சு என்ன பண்ணுறான் ஏமாத்திக்கிறான், தந்திர நூல்களை புக்குங்களை எல்லாம் வச்சுன்னு போய் சொல்றான். அவனுக்கே புரிந்து கொள்ள முடியாத பாஷையில் அதை வச்சுன்னு பேசிக்கிறான். ஆனா திருமந்திரமோ அல்லது திருக்குறளோ இல்லை வேத இங்க தமிழ் ஒரு நல்ல என்ன பண்ணி வச்சுல மறைச்சியோ குறிச்சியோ வச்சில்ல. ஆனா பக்தி இலக்கியத்திலேயே ஏமாத்தக்கூடிய இலக்கியங்களும் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஆழமான உண்மைகளை புதைத்து வச்சிருக்குது. பைபிள் என்ன பண்ணி வச்சுக்குது? ஆழமான ஒரு உண்மை இருக்குது. சர்பண்ட்னா வேலை வருமா? அதுக்கு ஒரு கதை சொல்றான். அவர் மேல இருந்தாரு, அவர் ஜிப்டியில இருந்தாரு. முதல்ல கடவுள் கூட்டமா இருந்தாங்க, அங்க ஒருத்தர் பிரிஞ்சு வந்துட்டான், அவன் சாத்தானா கூட்டாங்க ஒருத்தங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. ஏன் அவளுக்கு என்னென்ன புரியுதோ அதை அவ பேசுகிற ஆத்துல மாமியெல்லாம் காத்துன்னு போடுறாங்க.